ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஃபாதர்ஸ் டே, தந்தை தினத்தினால சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் பாஸ்டர் அப்படின்றீங்களா? எப்போதுமே சந்தோஷம் சொல்லுங்களேன். எப்போதுமே சந்தோஷம். ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல தான் சந்தோஷமா இருக்கணும்னா, சரிங்களா, அந்த விசேஷ நாளுக்காக காத்துட்டு இருக்கணும். அப்ப அந்த ஒரு விசேஷ நாள்ல மட்டும் சந்தோஷமா இருந்து மற்ற நாட்கள்லாம் தோஷமா இருந்தாக்கா அது நாசமா போகும். சரிங்களா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நான் கடைசியா பார்த்தது எனக்கு ஏப்ரல் மாசம் போல இருக்கு. ஏப்ரல் தானே? அதுக்கப்புறம் இதான் அடுத்தது. முதல்ல ஒரு சிறு அறிமுகமாக உங்கள் மத்தியில் சில காரியத்தை நான் பேசுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், பைபிள்ல ஆண்டவர் இயேசுவுக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்கு. சரிங்களா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் உள்ள பேர். அது என்ன தெரியுங்களா? சொல்லுங்களேன். இம்மானுவேல். அவருக்கு பேர் என்னதான்? இம்மானுவேல். அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பெயரிலேயே தேவன் எண்ணத்தை விரும்புகிறார் என்பதை அது பளிச்சுன்னு காமிக்கும். தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அப்படின்னா இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்களேன். நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறாருன்னா எவ்வளவு தூரத்தில் இருக்க? நம்புற மாதிரி இருக்கா? அதை முதல்ல கேட்டுக்கிறேன். சரிங்களா? பாதி முழுக்கி சொல்றது, சரிங்களா, சந்தேகத்தை விட்டுது. உண்மையிலேயே நம்மோடு இருக்கிறாரா? அப்ப நம்மோடு இருக்கிறாருன்னா அவர் தூரம் எங்கேயும் இல்லை, அவர் பக்கத்திலே இருக்கிறார். சொல்லுங்களா? அப்ப அவர் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அவர் கூப்பிட்டா வந்துருவாரா? மனசுலயே, சரிங்களா, அல்லது நம்ம சின்னதா பேசினா கூட அவர் காதுல விழுந்திருப்பாங்க. அவர் தூரம் இல்லை. ஆனா நாம ஒவ்வொரு தடவையும் ஜெபத்துல ஈடுபடும் பொழுது தேவன் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஜெபிக்கிறோமா, அவர் எங்கேயோ தூரத்துல சீமையில் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு ஜெபிக்கிறோமா? உள்ளது சொல்லுங்க. மனசுன்னு ஒன்று இருந்தா, அந்த மனசுல ஈரம் இருந்தா, சோர்ணம் இருந்தா, அதை தொட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு? சத்தம் வரல பத்தியா? எங்கேயோ விக்கல் எடுக்குது. அவர் கூடவே இருக்கிறார். அநேக நேரத்துல நாம் ஜெபத்துல ஈடுபடும் போதெல்லாம் தேவன் எங்கேயோ தூரமான இடத்துல இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்துல நான் ஜெபிக்கிறேன். அதனால்தான் அவர் அடைவது சிரமமாக இருக்கிறது, அவர் அடைவது கஷ்டமாக இருக்கிறது என்ற எண்ணம் தான் நமக்கு வருகிறார். வேத வசனத்தை நான் வாசித்தால் ஆரம்பத்திலிருந்தே தேவன் நம்மோடு நமக்குள்ளாகவும் இருக்க முடியாதத்தான் நம்மை உருவாக்கினார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆரம்பத்தில் நாம் ஏப்ரல் மாசம் வந்தபோது உங்களுக்கு ஒரு சில காரியத்தாளர்கள் சொல்லியிருந்தேன். அவர் நம்மை உருவாக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாகவே வந்தார்னு பைபிள்ல போட்டிருக்கிறார். ஏன்னா அவர் இந்த மண்ணில அந்த உருவத்தை உண்டாக்கி அந்த மண்ணில் செய்யப்பட்ட உருவத்துல ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார்னு போட்டிருக்கு. சரிங்களா? தேவன் அவர் சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா அது அர்த்தம் ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஊதினார்னா அவரையே உள்ளுக்க வைத்தார். அதாவது அந்த மண்கூட்டுக்குள்ளாக தேவன் வர வரைக்கும் அந்த மண் கூடு வீராகும். ஆனா தேவன் உள்ளுக்கு வந்தார். சும்மா அவர் காத்த ஊதுல, அவரே வந்தார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆரம்ப படைப்பை நம்ம பார்க்கிறோம். தேவன் விசேஷமாக இந்த மண்கூட்டை எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கி, சரிங்களா, அதுதான் ஆதாம் முதல் மனிதன். ஆனா அவன் மனிதனாவதுக்கு முன்பாகவே மண்ணாகத்தான் இருந்தான். அவன் மண்ணாத அந்த சாயல்ல ஆண்டவர் அவரையே தன்னை உள்ளுக்கு வைக்கும் பொழுது அவன் உயிரடைந்தான். அப்ப ஆண்டவர் உள்ளுக்கு போகலன்னா அவன் என்னவா இருந்திருப்பான்? சொல்லுங்க. மண்கூடு. சரிங்களா?
இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா மண்ணாங்கட்டி. தெரியுதுல்ல? ஏன்னா நாற்பட்டு சிறப்பு இந்த மாதிரி சொன்னதான் சுருக்குனே இருக்கு, கண்ணுன்னு பளிச்சுன்னு தெரியும். சரிங்களா? அவ மண்ணால கட்டப்பட்டவன், அதுக்கு பேர் தான் மண்ணாங்கட்டின்றோம். ஆனா சில பேர் மண்ணாங்கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல, அது மண்ணு அப்படின்ட்டு. ஆனா மண்ணால் கட்டப்பட்டது கூட்டுக்குள்ளாக தேவன் வந்ததுனால அவர் மனிதனாக. அப்போ மனிதனுக்குள்ளாக தேவன் இல்லைன்னா அவர் என்னதான் இருப்பான்? சொல்லுங்க, என்னது? மண்ணாக. தேவன் உள்ளுக்கு வரலன்னா அவன் மண்ணாங்கட்டி. ஆனா தேவன் வந்ததுனால அவன் மனுஷன். அவன் ஜீவ ஆத்மாவானவன். ஜீவாத்மா விலையில்லாத ஒன்று, விலை மதிப்புள்ளதா மாறிடுச்சு. சரி, உங்களை விற்கணும்னா எவ்வளவு காசு விற்கணும்? உங்களை விலை பேசலாம், எவ்வளவு கொடுத்தாக்கா உங்களை வித்துருவீங்க? சைன் வச்சு சொல்லுங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. இருக்கிறதே கருத்துக்கிறோம். இந்த கருத்து கொண்டு வந்து இன்னும் கருத்து மாற்றலாம் அப்படி கவனிங்க. ஜீவனுள்ள தேவன் அங்க இல்லைன்னா நம் வாழ்க்கையில மதிப்பே கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய ஆரம்ப படைப்பிலேயே ஆண்டவருடைய திட்டங்களை அவர் எடுத்து காண்பிக்கிறார். நான் உன்னை படைத்ததே, உன்னை உருவாக்கியதே உனக்குள்ளாக தங்குபடிதான். இந்த உடலை தேவன் உண்டாக்கியதே அவர் தங்குறதுக்காக, தேவன் தங்குவதற்காகத்தான் அதை உண்டாக்கினார். இந்த உடல் உடலாக இருக்க, இந்த உடலாக அது செயல்படுவதற்கு ஆண்டவர் அதற்கு தேவையான இயற்கை காரியங்கள் உண்டாக்கி ஆகாரமாக இருக்காங்க. ஆனா எதுக்கு மனிதன் படைக்கணுமா? அவரை சுமந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நோக்கத்தோடு அவர் வாழ வேண்டும் என்றுதான் அவன் படைத்தான். அப்ப ஆரம்பத்தில் இருந்த தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். இப்ப நீங்கெல்லாம் எங்க மத்தியில கூட இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்தீங்க, பார்த்தீங்க. நீங்க வரும்போது ஒருத்தர் எப்படி வாழ்த்துனீங்க? வாங்க, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, வருங்க அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி யாரும் சொல்லிருக்கீங்களா? சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா புரியுமா? புரிய. ஏன்? நாம் நேருக்கு நேரா பார்க்கிறோம். இது உடல், இதை கண்ணால தொடக்கூடியது. இந்த கண்ணால தொடக்கூடியதுனால இருக்கிறதுனால, சரிங்களா, கையால தொடலாம், கண்ணால பார்க்கலாம். இப்படி பார்க்கக்கூடியதும் தொடக்கூடியதுமா இருக்கிறதுனால அதை பிரசன்னம் சொல்ல மாட்டோம். நீங்கள் வருகைன்னு சொல்லுவோம். உங்க வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை நாம் தொட முடியாது, அவரை நாம் காண முடியாது. ஆனாலும் அங்கு இருக்கிறார். அவர் ஆவியானவர் அங்கு இருக்கிறதுனால தான் அதை பிரசன்னம் என்று சொல்லுவார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் பிரசன்னம்னா அவர் தேவன் அங்கு இருக்கிறார். தேவன் அங்கு இருக்கிறாரு. அதை விளக்குவதற்கு வார்த்தை பிரசன்னம் என்று சொல்லுவார். அப்போ தேவன் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பிரசன்னத்தை அவனுக்குள்ளாக வைத்து அவருடைய பிரசன்னத்தில் அவன் வாழும்படியாக மனிதன் உண்டாக்கினார். இது வேதவசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய மகா பெரிய பாக்கியம். அவனோட வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய செல்வாக்கு பாக்கியம் என்னவென்றால், தேவன் நமக்குள்ளாகவே இருக்கிறார். இது மகா பெரிய பாக்கியம். அகிலத்தை உண்டாக்கினவர், சகலத்தையும் உருவாக்கினவர், வானத்தும் பூமி சகலத்தை உண்டாக்கினவர், எல்லா கிரகங்களையும் மண்டலங்களையும் உண்டாக்கின தேவன் நமக்குள்ளாக நம்மோடு இருக்கிறார்னு சொன்னா அது பெரிய பாக்கியமான காரியம். நம்ம அநேக நேரம் அதை யோசிக்கிறது கிடையாது.
அதை சிந்திப்பது கிடையாது. உருவாக்கினவரே நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு கெத்தா இருக்கணும் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? அவரே நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, அவரே வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்போமா? சொல்லுங்களேன். ஆனா அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பைபிள்ல சொல்றதுக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தின் விண்ணப்பங்களை தேவனுக்கே ஏறிடுங்கள். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஜெபத்தில் கொண்டு வாருங்கள். அதாவது தேவனோடு பேசுங்கன்றது. தேவனோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க, உறவாடுங்க, உரையாடுங்க. அதான் ஜெபமும் போட்டிருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் இன்னைக்கு ஒன்ன விடாம கவலைப்படுவோம். ஆண்டவர் ஒண்ணுக்கும் கவலைப்படாதுன்றாரு. இவன் ஒண்ணு விடாம கவலைப்பட்டு இருப்பான். சின்னதுல இருந்து பெரிய வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். நம்மளே ஜெபம் பண்ண மாட்டான். சரிங்களா? ஜெபம் பண்ண மாட்டான். தொண ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இப்படி போச்சு, அது அப்படி போச்சு, இப்படி போச்சு, இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்படி வாயை போட்டு புண்ணாக்குறவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா புரியல நீ யாரு. இது மனிதனுடைய வேத வசனத்தை இன்னொரு காரியத்தை கிடைக்க. ஏதே தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் பைபிள்ல வாசிக்கிறோம். அங்க ஆதியாகமத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மிக அழகான அருமையான ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறார். அது என்னன்னா, அந்த ஆதாம் ஏவாள் அவங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்கள் யாராவது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, தோட்டத்துல பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப கவனிங்க, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம். பைபிள்ல வாசிக்கிற ஆதியாகமத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மனிதனை தேவன் மண்ணெடுத்து உருவாக்கி, சரிங்களா, அவனை அப்புறம் ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல தேவன் அவனை கொண்டு வந்து வைத்தார். அந்த தோட்டத்தை பத்தி தான் பேசுது. ஏதேன்ல ஒரு தோட்டம், நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதேன்ல ஒரு தோட்டத்தை தேவன் விசேஷமா உண்டாக்கி, அந்த தோட்டத்துல அந்த தோட்டத்துக்கு வெளியில மனுஷனை உண்டாக்கி, வெளியில உண்டாக்கின மனிதனை அவர் மறுபடியும் உண்டாக்கின ஒரு தோட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து வைத்தார். அப்படின்னா அது ஒரு விசேஷமான இடம், அது ஒரு விசேஷமான நிலை. அந்த தோட்டத்துல தேவனவனை கொண்டு வந்து வைத்தார். அதை வாசிக்கிறோம். அப்புறம் இங்க வாசிக்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம், தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டார்கள். இதுன்னா வழக்கமாக அந்த தோட்டத்தில், இந்த தோட்டம் தேவன் விசேஷமா உண்டாக்கி மனிதனை வைத்தார். அந்த தோட்டத்துல கவனிங்க, அகிலத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கி ஏதேனையும் உண்டாக்கினார். அதுதான். ஆனா ஏதேனை உண்டாக்கி மனிதனை உண்டாக்குகிறார், ஏதேன்ல உண்டாக்குகிறார். ஆனா அந்த ஏதேன்ல இன்னொரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். இது நல்ல ஒரு முக்கியமானது. ஏன்னா நீ தங்க வேண்டிய இடம், நீ வாழ வேண்டியது ஒரு ஸ்பெஷலான சூழல் அதுல இருக்கு. ஒரு விசேஷமான நிலை அந்த தோட்டத்தில் இருக்கு. அந்த தோட்டத்தை சுற்றளவுக்குள்ளாக நீ வாழு அப்படின்னு சொல்லி அவனை தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்துல தான் தேவன் உலாவினார். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனா விசேஷமாக மிகவும் தத்ரூபமா அவர் அந்த தோட்டத்தின் அந்த விழாவத்துல அவர் உலாவினார். இவர்கள் அடிக்கடி தேவனை சந்தித்தார்கள், தேவனோடு உரையாடினார்கள், உறவாடினார்கள். ஒரு விசேஷமான நிலை அது. சரிங்களா? இந்த வார்த்தை தான், இதுதான் சிலர் அந்த இடத்துக்கு பரதேசுன்னு சொல்றாங்க. பரதேசி அல்ல, பரதேசு. இன்னைக்கு பரதேசி அப்படின்னா யார பரதேசிக்கும்? யாரு யாருங்க பரதேசம்? பரதேசிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்க, பரதேசின்னா பிச்சைக்காரங்க.
பரதேசத்துக்குரியவன். என்னது? பரதேசம். புரியாம அவன் பரதேசியா, அவன் பரதேசியா, அவன் பரதேசியா. யாராவது உங்களை பரதேசினா சோத்திரம் சொல்லுங்க, ஆத்திரத்தை காமிக்காதீங்க. ஏன்னா உள்ளதான் சொல்றாங்க, சரிங்களா? எல்லாத்தையும் தொடர்ந்து பரலோக தேசத்தை நான் நோக்கி போகிறேன். பரலோக தேசத்தை நோக்கி போகிறவனுக்கு பேரு பரதேசி. புரியுதுங்களா? புரியாத சொன்னா இப்போ தேவன் அவனை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறார். இதுதான் பரதேசின்ற பேரடைஸ் சொல்லுகிறோம். இது ஒரு விசேஷமான தேவ பிரசனம் அங்க இருக்கிறது. அந்த தேவ பிரசன சூழல்ல வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். எந்த குறைகளும் கிடையாது, எல்லாமே நிறைவா இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட சூழல் மத்தியில தான் மனிதன் சோதனையில விழுந்தான். நான் வாசித்தேன், கவனிங்க. தேவன் சொன்ன வார்த்தை அவர்கள் கீழ்ப்படியாம போறதுனால பாவம் உள்ளுக்கு பிரவேசித்ததாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தோமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டோம். அப்படி அப்ப மனிதன் இழந்தது என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்தது காசு பணம் அல்ல, அவன் இழந்தது பேர் புகழ் அல்ல, அவன் இழந்தது தேவ பிரசன்னம். வெளியேற பெற்ற தேவ பிரசன்னத்தை நாம் இழந்தோம். அது ஆதியாகமத்தில் இன்னொரு விதத்தில் ஆண்டவர் விளக்குகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23-24 நீங்க வாசித்தா, இவங்க அந்த பாவத்துல விழுந்த உடனே என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23-24, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். கவனிங்க, அவனை எடுத்த மண்ணு, அவனை எடுத்த, கவனிங்க, தோட்டத்திலிருந்து மண் எடுக்கல. அவன் தோட்டத்துக்கு வெளியில இருந்து மண்ணை எடுத்து அதுல அவனை உண்டாக்கி, தோட்டத்தை உண்டாக்கி அவனை கொண்டு வந்து தோட்டத்துல வச்சான். இப்போ அவன் பாவத்துல விழுந்ததையோ ஆண்டவர் செய்தார், இந்த தோட்டத்தில் இருந்து அவனை துரத்தினார். எங்க இருந்து துரத்தினார்? பூமியை விட்டு துரத்தினாரா, தோட்டத்தை விட்டு துரத்தினாரா? கவனிங்க, தோட்டத்தை விட்டு துரத்தும் போது அவன் எங்க போய் சேர்ந்தான்? இப்போ இந்த கட்டடத்துல இருந்து உங்களை வெளியில துரத்துறேன், இந்த அறையில இருந்து வெளியில துரத்தினா நீங்க எங்க போய் சேருவீங்க? கக்கூஸ்ல போய் சேருவீங்க? சொல்லுங்கப்பா, எங்க போய் சேருவீங்க? இங்க இருந்து வெளியில தள்ளா, இந்த கதவுக்கு வெளியில இருந்தா எங்க இருப்பீங்க? நான் பெரிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன், இது பயங்கர ஆராய்ச்சி கேள்வி. இந்த கதவை விட்டு வெளியே தந்து இந்த கட்டடத்துல தான் இருக்கிறீங்க, இங்கதாங்க இல்லைங்க. ஆனா அந்த கட்டடத்துல இருக்கிறீங்களா இல்லையா? மனுஷன தேவன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். அவன் இன்னும் ஏதேன்ல தான் இருக்கிறான், தோட்டத்தில் இல்லை. எங்க இருக்கிறான்? ஏதேன்ல இருக்கிறான், தோட்டத்தில் இல்லை. கவனிங்களா? இப்போ அவனை ஏதேன்ல இருந்து தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். கவனிங்க, இது மிக முக்கியம். அப்படின்னா அந்த தோட்டம் ஒரு விசேஷமான இடம். அந்த தோட்டம் தேவ பிரசனம் தத்ரூபமாய் உலாவிக் கொண்டிருந்த இடம். அந்த நிலை தேவனோடு மனிதன் உரையாடக்கூடிய ஒரு நிலை. தேவனை அவன் கண்டு அவரை தரிசித்து அவரோடு இணையக்கூடிய, உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அந்த விசேஷமான நிலை. இது தேவன் காமிக்கிறார். இப்போ அவன் பாவத்தில் விழுந்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவன் அந்த விசேஷமான நிலையிலிருந்து வெளியில துரத்துகிறான். திரும்பி அந்த நிலைமைக்கு வரக்கூடாதபடி அடுத்த வசனம் சொல்கிறது என்ன செய்தாராம்? அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமா, இந்த தோட்டத்துல தான் விசேஷமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. இந்த தோட்டத்துல அதை அவன் போய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டானா அவன் நித்தியமா வாழ்வான்.
ஆனா நீ கீழ்ப்படியாம போயிட்ட, அது நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை பாதுகாக்க கேருபீன்கள், தேவ தூதர்கள் அதை பாதுகாத்தார்கள். இப்போ ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? ஏதேன் தோட்டத்தில் இருக்கு. அந்த தோட்டம் எங்க இருக்கு? ஏதேன் எங்க இருக்கு? அதை முதல்ல கேட்டுக்கிறேன். ஏதேன் பூமியில இருக்கா இல்ல பாதாளத்தில் இருக்கா? பூமியில இருக்கு. ஏதேன் பூமியில இருக்கு. அந்த பூமியில இருந்த ஏதேன்ல தான் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். சரிங்களா? தோட்டம்னா உங்களுக்கு ஏன்னா அடிக்கடி ஒரு பூங்கா உண்டாக்கினார் வச்சுக்கோமே, அதுல ஒரு பூங்கா உண்டாக்கினார். இப்ப அந்த பூங்கா விட்டு வெளியில துரத்திட்டார். அவன் ஏதேன்ல இருக்கான். இப்ப ஏதேன் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பூமியில இருக்கு. ஏதேன் இப்ப பூமியில இருக்கு. தோட்டம் எங்க இருக்கு? அதான் ஏதேன் எங்க இருக்குன்னு கேட்டா பூமியில இருக்கு. ஏதேன் ஆண்டவர் உண்டாக்கின தோட்டம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கு? பூமியில இருக்கா இல்ல மூட்டை கட்டி பொங்குஸ் பண்ணி எடுத்து போயிட்டாரு? பூமியில தான் இருக்கு. ஆனா அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீ எப்படித்தான் விஞ்ஞான கருவிகளை வைத்து பார்த்தாலும் ஏதோ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய நிலை, விசேஷமானது. அது கண்ணால அதுக்கு தான் அந்த இடத்துக்கு தான் தேவன் தூதர்கள் வைத்து பாதுகாத்தார். யாரும் இதெல்லாம் அப்படின்னா அந்த தோட்டத்தினுடைய எல்லை இன்னும் பூமியில இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அது அங்கதான் இருக்கு. அது தேவ பிரசன்னம் சூழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறார். ஆனா மனுஷன் அங்கிருந்து அவர் துரத்திட்டார். இப்ப வெளியே போயிட்டான். இப்ப மனுஷன் பூமியில இருக்கிறான். அவருடைய பிரசனம் இல்லாம, அந்த தேவ பிரசனம் என்ற சூழல் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்றான். பாவத்தினால் சாபம் வந்தது. சாபத்தினால் மனிதனுக்கு அழிவு வந்தது, மரணம் வந்தது. அந்த நேரத்திலிருந்து மனிதன் வாழ்க்கையில பல தொல்லைகளையும் இம்சைகளையோ பல வேதனைகளையோ துன்பங்களையும் அடையக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். அந்த அதே பாடுகள் இன்ன வரைக்கும் மனிதனை சித்திரவதை பண்ணுகிறது, வேதனைப்படுத்துகிறது. அவனை பலவிதமான நிந்தைக்குள்ளாக, பலவிதமான பாடுகளுக்குள்ளாக, குழப்பத்துக்குள்ளாக மனிதனை கொண்டு வைக்க. ஏன்னா தேவன் அவனோடு இல்லை. ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் தேவனுக்கு துரோகம் பண்ணி பாவம் செய்திருந்தாலும் தேவன் மனிதனை விடல. சரிங்களா? அவர் நீடிய தயவோடு அவனை ரட்சிக்கும்படியான வேலையில ஈடுபட்டார். அவனை எப்படியாவது மறுபடியும் என் இடத்துல கொண்டு வரணும், நான் அவனுக்குள்ளாக வாழணும். ஏன் அதுதான் நான் வாழக்கூடிய இடம். இந்த பூமியில தேவன் வாழ வேண்டும் என்றால் அது மனிதனுக்குள்ளாக. இதுதான் அவர் செய்தது. இப்போ தேவன் மனுஷனை விட்டு விலகிட்டார். அவனுக்குள்ளாக அந்த பிரசனம் இல்லை. ஆனா மனுஷன் இப்ப என்ன செய்யறான்? அலைகிறான். மனுஷன் பழையிறான். கவனிங்க, கோயில் கட்டுற புத்தி எங்க இருந்து வந்துச்சு? நீங்க சும்மா சொல்லுங்கள. மனுஷனுக்கு கோயில் கட்டுற புத்தி எங்க இருந்து வந்துச்சு? பைபிள்ல சில பைபிள் இல்ல, உலகத்துல எப்படி சொல்றான்? மனுஷன் எதுல இருந்து வந்தான்? குரங்கு. என்னைக்காவது ஒரு குரங்கு கோயில் கட்டியிருக்கான்? பிள்ளையார் கோயில், சரிங்களா, பெருமாள் கோயில், வீரப்பன் கோயில் எதாவது கட்டியிருக்கான்? சொல்லுங்களா? எங்க கட்டல? எங்க கட்டல? இல்ல சரி, குறைக்க விட்டுருமா? ஏதாவது ஒரு மிருகத்தை சொல்ல, ஒரு பிராணி, ஒரு பறவை, ஒரு பாம்பு, ஏதாவது ஒன்றும் சொல்லுங்களா? கோயில் கட்டியிருக்கான்? கட்டவே இல்லை. ஏன் கட்டல? ஏன்னா தேவனோடு அவங்களுக்கு அந்த உறவு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த உறவு இருக்கு. இப்ப அந்த துண்டித்த உறவு மனிதனுக்குள்ளாக விரைச்சோன்னு ஏதோ ஒரு காலி இடம் தோணுகிறது. அவனுக்கு தெரிகிறது தேவன் இங்க இருந்தார். சரிங்களா? அவன் ஆழமாக யோசிக்கலனாலும் ஏதோ ஒன்று அவனுக்குள்ளாக அவன் ஒரு ஆலயம் என்று அவனை உணர்த்துகிறது.
ஆனா அவரை கொண்டு வர முடியல, அவரை தனக்குள்ளார கொண்டு வர முடியல. இப்ப அவனே என்ன செய்யறான், அவனே ஒரு கோயில் கட்டி நீங்க அதில் பாருட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் எல்லாம் கோயிலா கட்டுறாங்க. இது மனிதனுக்குள்ள அவன் யாருமே கத்துக் கொடுக்கல. அவனுடைய உணர்வே ஏதோ இழந்துட்டங்க. அந்த உணர்வை என்ன செஞ்சுதான் ஒரு செய்வோம் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை உண்டாக்கி அதை சுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி அதை சில அபிஷேகம் போட்டு அது இப்ப கோயில்னு சொல்றாங்க. இப்படித்தான் அதாவது குருட்டுத்தனமா காலாகாலமாக இந்த உலகத்துல மனிதர்கள் செய்து வருகிறார்கள். ஆனா ஆண்டவர் இன்னொரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்தான். மறுபடியும் மனிதனுக்கு இந்த பிரசன்னத்தை கொண்டு வரவோ அவன் தன்னுடைய பிரசன்னத்தில் வாழவோ தேவன் விரும்பினான். மனிதனை தேவன் முற்றிலுமா வெறுக்கல, அவனை நேசித்தான். அதான் பைபிள்ல வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வந்தார். நம்ம எல்லாரும் நீதிமானா இருக்கிறதுனால, நம்முடைய தகுதி நல்லா இருந்ததுனால அவர் வரல, தகுதி இல்லாத நிலையிலையும் ஆண்டவர் இயேசு நமக்காக வந்தார். அவர் நமக்காக மரிக்க வந்தார். ஏன்? அவர் நம்மை அவ்வளவாக நேசித்தார். மனிதன் அவன் ஆத்தும் அவ்வளவு முக்கியம், அவனுக்குள்ளாக இருக்கிறது, அது எனக்கு சொந்தமானது, அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி தேவன் மனிதனை ரட்சிக்க முடியாது. இதுதான் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா ஆதியாமத்துடைய தொடர்ந்து அது நடந்த ஒரு முறைகளை பார்த்தீங்கன்னா, இப்போ தேவ பிரசனம் இல்லை மனுஷனுக்கு, அவரை அடைய முடியல. காலம் கடந்தது. தேவன் மனிதனை மறுபடியும் தன்னோடு உறவு கொள்ள, அந்த உறவுக்குள்ளார கொண்டு வர அவர் பல திட்டங்களை போட்டார். இத நாம் இஸ்ரவேலோடு தேவன் செய்த நடைமுறைகளை கவனித்து, என் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்தாராம். ஆபிரகாம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக சொன்னார், உலகம் முழுவதும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் என்னென்னலாம் செய்கிறாரோ அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவன் செய்ய இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் தான் அதுக்கு மாடல், எடுத்துக்காட்டு. அப்ப அந்த ஆபிரகாமை ஒரு மனிதனை தெரிந்து அந்த மனிதனை தேசமாக உண்டாக்கினார். அப்ப அந்த தேசம் மூலமாக உலகத்தின் எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்திலிருந்து தான், அந்த வம்ச வழியில் தான் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். இயேசு மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படியான வழிகளை தேவன் திறந்தார். அல்லேலூயா. கவனிங்க போ. ஆனா முதல் அங்க போ. ஆபிரகாமோடு உறவு கொண்ட தேவன், சரிங்களா, உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உன்னோட ஜனங்கள் பெருகுவார்கள் அப்படின்னா சொல்லிட்டு கடைசியில் அந்த ஜனங்கள் அவர்கள் அறியாத அந்நிய தேசத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அந்நிய தேசத்துல எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் நான் திருப்பி கொண்டு வர வேண்டும் சொன்னார். அவர்கள் அவங்க போகும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் மோசே மூலமாக அவங்களை அழைத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு நான் ஒரு தேசத்தை கொடுப்பேன், அந்த தேசம் பாலும் தேனுமா இருக்கும், அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். வழக்கமாக எகிப்து என்பது ஆவிக்குரிய ரீதியில அடிமையின் இடம் அல்லது அடிமையின் எல்லை, அடிமையின் சூழல் அப்படின்னு சொல்லுகிறோம். அடிமையின் சூழல்ல இருந்து அவங்களை பிடித்து கொண்டு வருகிறார். இதே இது நம்ம அதிகாரத்துல புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை தேவன் விடுவித்து ஒளியின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப எகிப்து இருளின் ராஜ்யத்துக்கு அடையாளம், தேவன் அவர்களை கொண்டு வருவது ரட்சிப்பு அடையாளம். அவர் எங்க கொண்டு வந்திருக்கிறார்? ஒளியின் ராஜ்யத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நீங்கள் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இப்ப தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். இதாக நடக்கிறது. ஆனா இன்னும் கொஞ்சம் கவனிப்போம். அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து தேவன் நியமித்த தேசத்துக்கு, தேவன் கொடுக்கும் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி இப்ப கொண்டு வர. இப்ப அவங்க எல்லாரும் வந்து மோசே மூலமாக இங்க வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு தேவன் சில காரியத்தை சொல்லுகிறார். கவனிங்க. ஆரம்பத்துல தேவனோட விருப்பம் நான் உங்க மத்தியில் இருக்கணும், உங்களோடு இருக்கணும். இப்ப அத ஆதாம் நம்முடைய தாத்தா சொல்லிவிட்டார். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அவரை கொஞ்சம் நினைச்சுக்கோ, சரிங்களா? அவரு சொதப்பிட்டார். கவனிங்க. ஒரு தகப்பன் செஞ்சது இன்ன வரைக்கும் சொல்லுங்க எல்லாரும் வேதனை பண்ணணும். ஒரு ஆள் செஞ்சு புரியுதா உங்களுக்கு? இன்ன வரைக்கும். ஆனா தேவன் செய்தாரு.
நம்ம விடல. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் தேவன் உன்னை தேடிக்கிட்டே இருப்பார். உன்னை தண்டிக்கல, உன்னை மறுபடியுமாக மீட்டெடுக்க. ஹல்லேலூயா. நீ சீர்கெட்டு போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை சீராக்க. இதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் அழிக்கிற தேவன் அல்ல, நியாயம் தீர்ப்பதை அவர் விரும்பல, இரக்கம் காண்பிப்பதை தான் விரும்புகிறார். அவர் இரக்கத்தின் தேவன். அதான் தவறி போயிட்டு அவர் விட்டு ஓடுகிறாக, அவர்கிட்ட வா. அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் தயவு உள்ளவர். ஆண்டவருக்கு காண்பிக்கிறார், உனக்கு நான் காண்பிப்பேன். அப்ப இந்த தேசத்துக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு பாடமும் நமக்கு பாடம். இதுல மிக முக்கியமான காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறுவையில் இப்ப வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு மிக முக்கியமான வசனம் இது. இந்த வசனம் ஆதியாகமம் 25:8. ஆதியாகமம் 25:8. இப்போ கவனிங்க. ஏதேன்ல தேவன் எங்க இருந்தா, எங்க உலாவினா? ஏதேன்ல ஒரு தோட்டத்துல ஆண்டவர் உலாவினார். அதுல தான் மனுஷன் இருக்கான். மனிதன் வாழக்கூடிய இடம் அந்த தோட்டம். சரிங்களா? நீங்க அதே வசனத்தில் வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க அதே வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவனை துரத்தி அவன் சபிக்கப்பட்ட நிலத்தை நீ அதுல உழும்படியாக, அதுல போய் நீ வேலை செய்யும்படியாக தோட்டத்திலிருந்து வெளியில துரத்தினான். சரிங்களா? அப்போ நீ வாழ வேண்டியது இங்க, அது சபிக்கப்பட்டிருக்காது. அங்கதான் நீ வேலை செய்யணும். இப்போ நீங்க இல்லாததுனால அதுவும் சபிக்கப்பட்டிருச்சு. இப்போ உன்னுடைய தொழில் எல்லாம் சாபமானுச்சு. அதுக்குதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதான் வாசிக்கிறோம். ஆனா அதுக்காக நீங்க இப்ப நான் சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:8. யாத்திராகமம் 25:8. யாத்திராகமம் 25:8. வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஓகே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, மோசே நான் உங்க மத்தியில வாசம் பண்ணணும். என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். வாசம் பண்ணணும்னா வாசிக்கிறது இந்த மூக்கில வாசிக்கிறோம். வாசம் பண்ணல, மூக்கில இருக்கிற அந்த வாசம் இல்லை. உங்க மத்தியில தங்கணும். இது தமிழ் வார்த்தை, சுத்தமான வார்த்தை. வாசம் பண்றதுன்னு போடுறது. ஆனா உங்க மத்தியில நான் தங்கணும். கவனிங்க. ஆண்டவர் மறுபடியுமாக அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய சூழலை தெரிவி கொண்டு வர்றார். நான் உன்னை காலம் முழுதும் ஜென்ம காலமெல்லாம் உன்னை வெறுக்கிறது இல்லை, நான் வழி செய்கிறேன். இப்போ நீ இந்த என்னுடைய பிரசனத்தை உணரக்கூடிய, என்னுடைய பிரசனம் என்ற சூழல்ல உணரக்கூடிய அந்த இடத்தை நான் செய்கிறவனுக்கு நீ என்ன செய்யணும்? நான் தங்கும்படி நீ எனக்கு என்ன செய்யணும்? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து. உங்கள் மத்தியிலே நான் தங்குவதற்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. தேவன் தங்குறாரு. இப்போ இடத்தை யார் ஆயத்தம் பண்ணுமா? ஏதேனில தோட்டத்தை யார் ஆயத்தப்படுத்தியது? ஏதேனில தோட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஆனா மனுஷன் அதை சொதப்பிட்டதுனால இப்ப அதை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ ஒரு இடத்தை உண்டு பண்ணு, எனக்குன்னு செய்ய நான் வருவேன். ஹல்லேலூயா. எனக்குன்னு ஒரு இடத்தை ரெடி பண்ணு, அப்ப நானு வருவேன் அப்படின்றார். இது முதல் பிக்சர், முதல் கட்டம். எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். சரி ஆண்டவரே, உங்களுக்கு எது எப்படி பிடிச்சதான இடம், அந்த இடத்தை நாங்க எப்படி செய்யறது, எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த 25, 26, 27 அதிகாரத்துல ஆண்டவர் ஒண்ணா புட்டு சொல்றார். நீ என்ன செய்யணும்? எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணு, ஒரு ஆசிரியப்பு கூடாரத்தை ஆயத்தம் பண்ணு, அதுக்குள்ளாக இந்தந்த காரியங்கள்லாம் உள்ளுக்கு வையே, இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது உள்ளுக்கு இருக்கிற அத்தனை காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஆசிரியப்பு கூடாரம் தான் ஆலயம் என்று பிறகு சொல்லுகிறோம். இது தேவன் ஆராதிக்கிறது. தேவன் ஆராதனை கவனிங்க. இந்த பழைய ஆசிரியப்பு கூடாரத்தில் போயிட்டு அங்க ஆசிரியப்பு கூடாரம்னா அந்த அவங்களோட ஐடியால என்ன வருதுன்னா, சரிங்களா,
இன்னைக்கு நம்ம சர்ச் மீட்டிங்ல வந்து நம்ம செய்யற மாதிரி அவங்க செய்யல. அவங்களோட மெயின் இத தேவனை சந்திப்பது, ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துட்டு அவரை யாருமே முகமும் பார்க்க முடியாது. ஆனா அவங்க மனசுல உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் புகைக்காடாக, மேக ஸ்தம்பமாக, புகையின் வடிவத்தில் அவர் உலாவினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சரிங்களா, அதுல ஒண்ணுன்னா பார்த்தா அதுல முக்கியமாக இருக்க வேண்டியது பலிபீடம் ஒண்ணு இருக்குது. தகன பலி செலுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை அதை கட்டு அப்படின்ற, நீ எனக்கு இந்த பலிகளை செலுத்து, நான் உள்ளுக்கு வருவேன். அப்போ தேவனை அவங்க மத்தியில கொண்டு வருவது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல முக்கியமான ஒன்று பலிபீடம். நான் சொல்றது கவனிங்கப்போ, அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்துல தான் அவர்கள் அந்த மிருகத்தை கொண்டு வந்து வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து சிந்தி அந்த மிருகத்தை அந்த பலிபீடத்தில் வைத்து அந்த அக்னியில எரிக்கும் பொழுது, அந்த எரிஞ்சு அந்த புகை எழுப்பும் பொழுது தேவன் அவர்களை பலிகளை ஏற்றுக்கொண்டால் சுகந்த வாசனை என்று சொல்கிறார். அவர் அந்த சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரா? மக்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த அடிப்படையில் தான் யாத்ராகமம் 20-24 அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 20-24. கவனிங்க, உங்க வீட்டுல தேவ தரிசனம் தங்கணுமா வேண்டாமா? தங்கணும் விரும்புறீங்களா இல்லையா? ரெண்டாவது, உங்கள் மேல தேவ பிரசனம் தங்கணும்னு விரும்புறீங்களா இல்லையா? மூணாவது, உங்களுக்குள்ளாக தேவ பிரசனம் இருக்கணும்னு விரும்புறீங்களா இல்லையா? இதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஆண்டவர் வழி இல்லாம நம்ம துறத்துல எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் வழி காமிச்சாரோ, அவர் என்ன செய்கிறார்? நீ எவ்வளவுதான் கெட்டு போயிருந்தாங்களோ அதை சரிப்படுத்த நான் வழி சொல்றேன், நீ அதன்படி செய்த எல்லாம் சரியாயிரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எவ்வளவு கோணிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு அலங்கோலமா இருந்தாலும் சரி, எதுலெல்லாம் நீங்க ஃபெயில் ஆயிட்டாலும் சரி, எவ்வளவு தான் தவறு செஞ்சிருந்தாலும் சரி, அதை சரிப்படுத்தக்கூடிய தேவன் இங்க இருக்கிறார். ஏன்னா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் நம்முடைய தேவன். ஒரு மனிதனுக்கு சாவை விட மோசமானது இது இருக்கா? சாவை விட இழப்பு இது இருக்கா? ஆனா அந்த சத்தத்தை கூட உயிரோடு எழுப்புவேன்னு சொல்றாரு. அதாவது நீ எவ்வளவு நஷ்டத்துல விழுந்தாலும், நீ எதை இழந்துட்டாலும் நான் அதை உயிர்ப்பிப்பேன், நான் தூக்கி விடுவேன், நான் அதை சரிப்படுத்துவேன். அந்த தேவன் தான் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம கைவிடாத தேவன். நான் மட்டும் அவரை தேடுவோம்னா சொல்றேன், ஓகே நான் செய்யறேன். அதுக்கு தான் தேவன் தான் இங்க அவர் என்ன சொல்றாரு? அவர் வருவதற்கு அவரே வழியை சொல்லி கொடுக்கிறார். நீ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்க மத்தியில தங்குவேன். இப்ப யார சொல்றது? ஆண்டவரே பேசுறாரு. நீ எனக்கு குறைந்து செய். நீங்க அந்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், எவ்வளவு உயரமா இருக்கணும், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், அதுக்குள்ள என்னென்னலாம் செய்யணும், அந்த அந்த திரை, அந்த சரிங்களா திரைகள் எல்லாம் என்னென்ன கலர்ல இருக்கணும், அவரு ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. இந்த மாதிரி நீ செஞ்சீங்கன்னா கவனிங்க, அவங்க கையினால என்னத்தை கட்டணுமோ அதை குறித்து விளக்குறார். சரிங்களா? இப்ப அதுக்கு சில முக்கியமானது கொடுக்கும் பொழுது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் வருவதற்கு மிக முக்கியமாக அல்லது தேவனை வரவழைப்பதற்கு முக்கியமாக இருந்த ஒரு பொருள் பலிபீடம். அந்த பலிபீடம் இல்லைன்னா தேவன் வரப்போறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலிபீடத்தை நீ கட்டு. அப்போ அவங்க பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த பலிபீடம் கட்டுவதின் காரணமே தேவன்கிட்ட தங்களுடைய தேவைகளை சொல்ல இல்லை, அவரை கொண்டு வர. ஹல்லேலூயா. தேவன் வரணும். எங்களை விட்டு பிறகி போன அந்த பிரசன்னம் மறுபடியும் வரணும். ஆனா அந்த நிலையில ஆண்டவர் அவங்களுக்குள்ளார வர முடியாது. ஏன்னா அவங்க ஆவி இன்னும் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாததுனால ஆண்டவரை டெம்பரரி என்ன செய்யலாம்,
நீங்க இந்த கூடாரத்தை உண்டாக்குங்க, உங்க மத்தியில் நான் அதுல தங்குறேன், உங்களுக்குள்ளார தங்க மாட்டேன், நான் அதுல தங்குறேன். புரியுதா உங்களுக்கு? அதுல தங்குறேன். இப்ப நல்லா நீங்க கவனிங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுனாங்கல்ல, மோசே விருப்பப்படி கட்டினாரா, தேவன் சொன்னபடி கட்டினாரா? நல்லா சொல்லுங்க. அப்ப பைபிள்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னபடி எல்லாம், அவரோட வார்த்தையின்படி எல்லாம், தேவன் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி எல்லாம் மோசே கட்டினார் அப்படின்னு வேத வசனம் வாசிக்கிறோம். சரிங்களா? தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படியோ மோசே அதுக்கு ஏற்றதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றதாக அவர் கட்டினார் என்று வாசிக்கிறோம். அப்ப இதுல என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொன்னபடி அவர் கட்டுகிறார். கவனிங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டுல தேவன் சொன்னபடி கட்டுனா தான் அதுல வருவார். அந்த தேவன் சொன்னபடி கட்டுகிறதுல ஒரு முக்கியமான காரியம் பலிபீடம். இன்னைக்கு நம்ம பத்தி பேசினா அது நம்ம பத்தி தான் பேசுது. என்ன? கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியுங்களா? கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டுக்கு வரும், பழைய ஏற்பாட்டுல நம்முடைய கையால் தொடக்கூடிய, மனிதனுடைய கையால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் இருந்தது. அதுல தான் பலிபீடம் இருந்தது, அதுல தான் தேவன் வந்து தங்குவேன்னார். ஆனா அந்த தங்குது வந்து டெம்பரரி, அவர் வெளியில தங்கினார். ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தான் ஆலயம். எது? உங்கள் சரீரம் தான் ஆலயம். இந்த சரீரத்தை யார் கட்டுறது? உங்க உடலை யாரு கட்டுறது? பாஸ்டர், நான் தினசரி தின்றேன் பாஸ்டர், தின்னு முட்டை உடலை கட்டி வச்சிருக்கிறேன் பாஸ்டர். உங்க உடலை யார் கட்டுறது? யார் கட்டுறது? அவர் விருப்பப்படி கட்டினாரா, இல்ல யாராவது சொன்னபடி கட்டினாரா? என்னது? அப்ப அவருடைய விருப்பத்தின்படி கட்டுனதால தான் அவர் வந்து தங்க விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் இன்னும் தெளிவா வருகிறாரு. அதாவது தேவன் வெளியில இருக்கிறாரு, கூடாரத்தில் இருக்கிறாரு. ஆனா அந்த கூடாரத்தில் இருக்கிற அவர் விருப்பம் அல்ல. ஏன்னா அவர் நமக்குள்ளாக வர விரும்புகிறார். அந்த கூடாரத்துக்கு உயிர் இல்லை, இந்த உடலுக்கு உயிர் இருக்கு. அவர் வந்து தங்குறது இந்த உடல்ல தான் தங்குறார். கவனிங்க, நீங்களும் நானும் என்னன்னா நீங்களும் நானும் பேயா ஆலயம். இப்படி சொன்னா நம்ம தேவனுடைய ஆலயம். கவனி, ஆலயம்னா உங்களுக்கு என்ன தோணுது மனசுல? ஆலயங்க அப்படின்னா என்னென்ன எண்ணெல்லாம் வருது? சுத்தமா இருக்கணும், அப்புறம் வழிபாடு இருக்கணும். வேற ஆலயம்னா உங்களுக்கு என்ன ஐடியா வருது? இங்க கோயிலுக்கு ஆலயம் பிடிக்கலாம். கோயில் கோயில்ல என்ன மனசுல வருது? கோயில் டிங்குன்னு அடிக்குது, தெரியுது. சரிங்க, கோயில்ல மணி இருக்கு, அப்புறம் வழிபாடு இருக்கு. வழிபாடு இருக்கு. அது எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? சுத்தமான இடமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். சரி, அந்த கோயிலுக்கு போய் கசமசான்னு பேசிட்டு இருக்க முடியுமா? கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்களா? சண்டை போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அது மனுஷனுக்கு பாருங்க, இயல்பாகவே கோயில்னா அது நல்லா இருக்கும், பக்தி இடம், அது பயபக்தி உள்ளது அப்படி இந்த உணர்வு இருக்க ஒழிய, ஆனா அவனுக்கு உண்மையான அந்த அர்த்தம் தெரியும். அதே வேளையில வேத வசனம் நம்மை ஆலயம்னு சொல்லும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆலயமாக மாறியது சாலமோன் நாட்கள்.
அந்த ஆலயத்தில் தேவன் சொல்றார், நான் இதுல வந்து தங்குவேன், நான் இதுல தங்குவேன், இது நான் தங்கும் இடமாக தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ சாலமன் சொல்றார், ஆண்டவரே இதை நீங்க தங்குறது மட்டுமல்ல ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய ஜனங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு எடுத்துட்டு போனாலும், கைதிகளாக கொண்டு போனாலும், அந்த அந்நிய தேசத்துல இருந்து இந்த ஆலய திசையை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணுனா அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர், சரியா சாலமன், அவங்க இந்த தேசத்தை விட்டு அவங்க வெளியில போனாலும், துரத்தப்பட்டாலும், கைதியாக போனாலும், எப்பெல்லாம் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு நேராக அவர்கள் ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்தை நான் கேட்பேன். இந்த ஐடியா தான் முஸ்லிம்ங்க திருடிக்கிட்டு இப்போ எங்க எதை பார்த்தா வேண்டாம். இப்ப புரியுதா எங்க டூப்ளிக் காப்பி அடிச்சிருக்கிறான்ட்டு? சரிங்களா? இது ஆண்டவர் சொன்னார், இது அவங்களுக்கு சொன்னார். ஆனா எரேமியா புத்தகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் இவங்களுடைய செயலை என்னை அவங்களை விட்டு துரத்திருச்சு, நான் அந்த ஆலயத்துக்கு நான் போறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். இப்போ அங்க ஆலயம் இருக்கு, தேவன் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? ஆலயம் இருக்கு, தேவன் இல்லை. அங்க இருந்த ஆலயத்தை இப்போ உடைஞ்சு போச்சு, எல்லாம் நொறுங்கி போச்சு. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு பலி செலுத்துவதற்கு ஆலயம் கிடையாது. இது ஆண்டவரோட திட்டத்துல ஒன்னா வந்தது. ஏன்னா அந்த ஆலயம் டெம்பரரி, அது காலம் முழுவதும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் இப்ப எங்க ஆலயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஆண்டவர் இயேசு வந்த உடனே, சரிங்களா, அவர் நம்மை ஆலயமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் ஆலயமாக இருக்கிறதுனால கையினால் இனி ஆலயம் கட்டப்பட தேவையில்லை. நான் சொல்றது புரியுங்க? தேவன் தங்குவதற்கு கட்ட தேவையில்லை. ஏன்னா நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். சரி, இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளாக, அந்த அமைப்புக்குள்ளாக ஒரு முக்கியமான காரியம் இருந்தது நான் சொன்னேன். அது என்னது? பலிபீடம். எப்பெல்லாம் அவர்கள் இந்த பலிகளை செலுத்துகிறார்களோ தேவன் வரார். இப்போ யாத்திராகம் 20-24 என்ன வாசித்தோம்? யாத்திராகம் 20-24 மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் ஆடுகளையும் மாடுகளையும் சகநாத தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பலிபீடத்தை கட்டு, அந்த பலிபீடத்தில் இந்த பலிகளை செலுத்து, என்னோட நாமத்தை புகழாரம் செய்யி, பாராட்டு, உயர்த்து, துதி. அது செய்யும் பொழுது நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வருவேன். அப்போ தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு பழைய ஏற்பாட்டுல அவங்களிடத்துல தேவன் வருவதற்கு அங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? பலிபீடத்தை கட்டணும், பலிகளை செலுத்தணும், தேவன் வருவார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க தேவன் கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு பலிபீடத்தை கட்டுறாங்களா, தேவன் வருவதற்கு பலிபீடத்தை கட்டுறாங்களா? சொல்லுங்க. தேவன் வருவதற்கு எது முக்கியம்? நீங்க கேட்கறது ஆண்டவர்கிட்ட சொல்றது முக்கியமா, அவர் வர்றது முக்கியமா? அவர் கொடுக்கிறது முக்கியமா, அவர் வர்றது முக்கியமா? சொல்லுங்க. அவர் வருவதுதான். அவர் வந்தால் போதுமா? அவர் வந்தால் போதுமா? சொல்லுங்க. அவர் வந்தால் போதுமா? ஏன்? அவர் வந்துட்டா சும்மா போக மாட்டேன். நான் வந்து உன்னை கேட்க தேவையில்லை. அவர் வந்துட்டாலே எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்கு தேவன் வந்தா என்னது? சனிய வந்தா சொல்லுங்க. உங்க வீட்டுல சனியம் வந்துருச்சு, என்ன இருக்கும்? அப்ப சனியை வேணுமா தேவன் வேணுமா? இது நல்லா கவனிங்க. ஏன்னா சனியை எப்படி வருவான்னு பிறகு சொல்றேன். என்ன ரொம்ப வீட்டுல சனியை மூந்துருக்கிறான். சரிங்களா? இப்போ
தேவன் வரணும். நான் சொன்ன வருவேன். நீ பலி செலுத்தும் போது நான் என்ன செய்வேன்? நான் வருவேன். அப்ப தேவன் தொடர்ந்து இருக்கணும்னா என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்திக்கிட்டே இருந்தா தேவன் வருவார். அவர் வருவார். இந்த தேவன் வந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நோவா செய்த காரியத்தில் கவனிக்கிறோம். சரிங்களா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா நோவா தேவனுக்கு முன்பாக அவன் பலி செலுத்துகிறான். சரிங்களா? வேலை விட்டு இறங்கி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். அவன் ஆண்டவருக்கு அந்த பலி குடும்பத்தோடு சேர்ந்து பலி செலுத்தும் பொழுது தேவன் வர, தேவன் வந்து பேசுற, நோவாவை ஆசீர்வதிக்கிறார், அவன் குமாரர்களை ஆசீர்வதிக்கிறான், அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறான், மனுகுலத்தை ஆசீர்வதிக்கிறான். ஆரம்பத்திலிருந்தே தேவன் வந்தால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் வந்தாலே மாற்றம் வந்துடும். அப்போ நோவா அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார்னு போட்டிருக்கு. அந்த பலிபீடத்திலிருந்து எழுப்புகிற அந்த எரிஞ்சு போகிற அந்த புகையை ஆண்டவர் நுகரும் பொழுது சுகந்த வாசனையாம், சூதிங் ஃப்ரேக்ரன்ஸ், சூதிங் ஸ்மெல், ஆண்டவருக்கு விருப்பமானது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அவர் மனதை குளிர பண்ணியது, அவர் மனதை இன்பப்படுத்தியது அப்படின்னு அதில் நான் பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமான பலிகள் நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் வருகிறார். இது பழைய ஏற்பாட்டுல நடைமுறையில தேவன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுகிறார். இந்தந்த மாதிரிலாம் நடக்கும், இதெல்லாம் செஞ்சா நான் வருவேன் அப்படின்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் பலிபீடம் கட்ட தேவையில்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா, நம்ம தான் ஆலயம். அப்ப ஆலயம்னா அந்த ஆலயத்துல என்ன இருந்தது? பழைய ஏற்பாட்டுல சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த ஆலயத்துல என்ன இருந்தது? முக்கியமானது பலிபீடம். இப்போ நம்ம தான் ஆலயம். இந்த பலிபீடம் இருக்கு. பலிபீடம் எங்க இருக்கு? சரிங்களா? இந்த பலிபீடம் இப்போ தேவன் தங்குற இடம் தான். அதுக்கு பேர் என்ன? தேவன் தங்குற இடம். நீங்க கவனிங்க. கோழி அடப்படுக்கிற இடம் என்னது? கோழி கூடு. சரிங்களா? மாடு தங்குறது, மனுஷன் தங்குறது, தேவன் தங்குறது இப்பதான் தெரியும். நான் இதுதான் கேட்டேன். ஏன்னா இது யூனிவர்சிட்டி கேள்வி, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கேட்டாலும் புரியுது போல இருக்கு. இப்போ தேவன் தங்குறதுக்கு பேரு ஆலயம். அந்த ஆலயம் எங்க இருக்கு? நம்மோடு சொல்லுங்க. நான் தேவனோட ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். ஏன்னா தேவன் தங்குறார். இத ஆண்டவர் இன்னொரு முறையில பேசுறார். ரொம்ப அருமையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கவனிக்க. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவன் என் வசனத்தை கைக்கொள். நல்லா கவனிங்க. ஒருவன் என் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அதாவது வசனத்தை கைக்கொள்வான் என்ன அர்த்தம்? வசனத்தை கைக்கொள்றது என்ன அர்த்தம்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறது. இதே இது பழைய ஏற்பாட்டுல தேவன் இன்னொரு படி சொன்னார். நான் உனக்கு காட்டுகிற படியெல்லாம் நீ என்ன செய்யணும்? இதை கட்டு. என்னோட வார்த்தையின்படியாக இந்த ஆசிரியர் கூடாரத்தை கட்டு. கவனி. அப்போ இந்த ஆலயத்தை நாம் தேவன் தங்குவதற்கு ஆயத்தப்படுத்தணுமா? நான் தங்கும்படி எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த. அப்போ இப்போ இந்த ஆலயத்துல தேவன் தங்குவதற்கு நாம் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுமா? என்னுடைய வார்த்தையின்படி நீ ரெடி பண்ணு.
அந்த வார்த்தையின்படி ரெடி பண்றது ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ கைக்கொள்ளு, என் வார்த்தையை நீ கைக்கொள்ளு, என் வார்த்தையை கைக்கொள்ளு. அப்புறம் அவனில் என் பிதா அன்பா இருப்பார், அவனு என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம், அவனோட வாசம். அப்படின்னு என்ன ஆண்டவர் சொல்றாரு, கவனி, என் வார்த்தை நீ கைக்கொள்ளு, என் வார்த்தை நீ கைக்கொண்டா, நீ வார்த்தைப்படி செஞ்சா, நாங்க வந்து யாரு, நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி உனக்குள்ளார வந்து தங்குவோம். இது ஆண்டவர் சீரியஸா சொன்னாரா சும்மா சொன்னாரா? சொல்லுங்க. தேவன் இது சீரியஸா சொல்றாங்க. இது நாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளவு ஒரு பாக்கியமானது தேவனுக்கு நம்ம தராது. இதை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ளாக தங்குவேன். ஆண்டவர் நமக்குள்ளாகவே தங்கி இருந்தா, அவர் தங்குறாருன்னு அந்த உணர்வுல வாழ்ந்தா நாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம். சில பேர் இவங்க மந்திரம் வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு கவலை. சரிங்களா? அந்த நமக்கு போனா காத்து சேட்டை பாஸ்டர் எங்களுக்கு சேட்டை பண்ணிருச்சு அப்படி. இந்த பக்கம் போனாக்கா அவங்க பிடிச்சு செஞ்சு விட்டாங்க. சரிங்களா? அந்த இங்க மந்திரம் செஞ்சு விட்டாங்க. தேவ பிள்ளைங்க சொல்றது எல்லாம் இவங்க இதை செஞ்சு விட்டாங்க, அதை கொஞ்சம் கூட சாத்தான் செஞ்சு விட்டான், சாத்தான் அதை செஞ்சு விட்டான், சாத்தான் சொல்லிச்சுன்னா சாத்தான் சொல்லி கொஞ்ச நாள் அவனை அத்தான்னு கூப்பிடுறான். சரிங்களா? எப்ப பாரு இது ஒப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றது, நீ தான் என்னோட ஆலயம், உனக்குள்ளார நான் தங்க போறேன். அதை தங்குவதை நிபந்தனைகள் ஆண்டவர் சொல்றாரு, கண்டிஷன் கொடுக்கிறாரு. என் வார்த்தைகள் நீ கை கொண்டார், என் வார்த்தைகளை நீ கை கொண்டார், என் பிதா உன்னில் அன்பா இருப்பார். அதாவது என் வார்த்தையை கை கொண்டால் நீ பிதாவை பிரியப்படுத்துற, அவரை நீ பிரியப்படுத்துற. சரிங்களா? அவரை நீ பிரியப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் பிரியப்பட்டு என்ன செய்யறார், உனக்குள்ளார வந்து வாசம் பண்ணுவோம், தங்குவா. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல எப்போ தேவன் வருவாரு, எப்போ தேவன் வருவாருன்னு சொன்னோம், நாம் பலிகளை செலுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தேவன் வருவார். தேவன் வருவார். சரிங்களா? அப்போ எப்போதும் தேவன் வரணும்னா என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல என் வார்த்தைகளை கை கொண்டார், பிதா உன்னில் அன்பா இருந்து நாங்கள் உன்னிடத்தில் தங்கும்படி வருவோம். அப்போ தேவனோட வார்த்தை அங்க பழைய ஏற்பாட்டுல பலி எரிஞ்சு கொண்டே இருக்கலாம், தேவன் அங்க இருப்பார். புதிய ஏற்பாட்டுல நீ நெருப்பு போட தேவையில்லை, கீழ்ப்படிந்தால் தேவன் தங்குகிறார். சொல்லுங்க, என் வார்த்தைகள் நீ கை கொண்டு நான் உன்னோடு எப்போது இருப்பேன், நாங்கள் வந்து தங்குவோம். இப்போ தேவன் உங்களை சந்திச்சுட்டு விசிட் பண்ணிட்டு போகணுமா, உங்களோடு தங்கணும். உள்ளது சொல்லுங்க, உங்களோடு அவர் தங்கினாக்கா உங்களுடைய உள்ளுக்குள்ள வண்டவாளம்லாம் தெரியும். பரவாயில்லையா? உங்க வண்டவாளம்லாம் தெரியும், நீ மாறிக்க முடியாது. ஓகேவா? ஓகேவா? ஆண்டவரே வாங்க தங்குங்க, ஆனா துத்தம் சத்து மாட்டா. நான் சொல்றேன், ஏன் தேவ பிள்ளைகள் எங்க எனக்கும் இதோட நான் 52வது வருஷம் ஊழியர். ஆனா அந்த 40 வருஷம் முந்தி எனக்கு இது புரியல. சரிங்களா? தேவன் வந்து தங்கணும்னு விரும்புகிறத புரியாது. ஆனா பிறகுதான் தெரியுது, ஏய் இந்த தேவன் நம்மோடு கூட எப்போ தங்க விரும்புகிறார், அவர் எனக்குள்ளார தங்கி இருக்கணும்னா நான் தொடர்ந்து கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. கீழ்ப்படியிருந்தா அங்க தங்கி இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். சொல்றாரு, நீ தான் என்னோட ஆலயம், வீட்லீங்க
அதுக்கு தான் உன்னை விட்டாங்க. நான் வந்து தங்கறதுக்கு தான், குடியிருக்கு தான் செஞ்சேன். ஆனால் உன் வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்க நான் விலகிட்டேன். ஆனால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வழிகளை கொண்டு வந்துட்டேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், வழியாக்கினார். இப்பொழுது தேவன் வரக்கூடிய வாய்ப்பு பற்றி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரக்கூடிய விருப்பம் பண்ண வரலாம், ஆனா நீ உன்னோட வீட்டை ரெடி பண்ணணும். அந்த ஆலயம் இருக்கு இல்லையா, நான் தங்குவதற்கு நீ சுத்தம் பண்ண. ஏன்னா உனக்குள்ளார நிறைய அசிங்கம் இருக்கு, அளம்போல இருக்குது. இப்ப நீ என்ன செய், அது எப்படி சரிப்படுத்தலாம்? என்னுடைய வார்த்தையின்படி நீ செய். என் வார்த்தையின்படி நீ வாழ கற்றுக்கோ. நீ என் வார்த்தையின்படி வாழ்ந்தீனா உன்னோடு நான் இப்போது இருப்பேன். உன்னோடு இப்போது. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரை கூவி கூவி கத்தி கத்தி கூப்பிடுறதுனால இல்ல, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே, அவர் வசனத்துக்கு பயந்தாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மகிழ்ப்படுத்துகிறார், நீ என்னை பிரியப்படுத்துகிற, உண்மையிலே உன்னோட உள்ளத்துல என்னை நேசிக்கிறது பார்க்கிறேன். நான் வருவேன் கண்டிப்பா. டெம்பரரியா இல்ல, நான் வந்து உனக்குள்ளார குடியிருப்பேன். தேவன் குடியிருந்தாக்கா நீ சாபத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம், தரித்திரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், பிசாசை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ உங்க இருதயத்தை நீ சரிப்படுத்தணும். ஏன்னா தேவன் உனக்குள்ளார வந்து தங்கி இருக்கிறான், உனக்குள்ளார வாசம் பண்ணுகிறான், உங்களுக்குள்ளாக. இப்ப கவனிங்க, இந்த தேவனை நான் பிரியப்படுத்தும் பொழுது கவனி, அவரோட பிரசனை பலமாக இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, எவ்வளவுதான் தொல்லை இருந்தாலும் உனக்குள்ளார ஒரு பெரிய அமைதி இருக்கும். ஒரு பெரிய யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு மனுஷன் வாய் இருக்க புழுத்த வாய். இந்த புழுத்த வாயில அவன் கன்றாவி பேசுவான். நீ அதெல்லாம் காதுல வாங்கிட்டே இருந்தா நீ செத்து போயிருவேன், உனக்கு நிம்மதி இருக்க. சரிங்களா? ஆகவே நாத்த வாய் சொல்றவன் அந்த வார்த்தைகளை கேட்காதீங்க. ஏன்னா அந்த வாய் அவ்வளவுதான், இதை சொல்லும் அதை சொல்லும். நீ நேரம் நின்னாலும் ஏன் அவனு நிக்கிறான், நேரம் கோணிட்டு நின்னாலும் ஏன் கோணிட்டு நிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்படிதாங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு சொல்லி பிடிச்ச புத்தி, அது அப்படிதான் பேசுவான். நீ சில பேர் ஏறல பாத்தீங்களா? அதுதான் பேசுறான். மணி ஆயிட்டு போச்சு இல்ல, நீங்க சொல்லுங்க. மணி கருத்துக்கு ஸ்டாப். சரிங்களா? நீங்க கிரீன் லைட் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் எடுத்து அடிப்போமா? இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க நல்லா பிடிச்சுக்கணும். இதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கவலைப்படவே முடியும். ஏன்னா அவரோட பிரசன்னம் உள்ளுக்கு வந்து தங்கும். ஆண்டவர் நான் சொல்லல, இந்த வசனம் அவரே சொல்ற. ஆண்டவர் சொல்ற, நாங்கள் வந்து உனக்குள் தங்கும், நாங்கள் வந்து தங்கும். தேவன் தங்குனா சும்மா இருக்க மாட்டான். சரிங்களா? இதை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை காமிக்கிற பெலிஸ்தியர்கள், சரிங்களா, தேவனுடைய சாட்சி பெட்டி அந்த இஸ்ரவேலுடைய யுத்த காலத்துல வந்தது. அங்க பெலிஸ்தர் இங்க பெரிய சத்தம் உண்டாகுது. ஆண்டவரோட பெட்டி வந்ததுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு கழி கூடுறாங்க. பெலிஸ்தர்கள் கண்டு நடுங்கிறாங்க. என்னடா ஆச்சு? அவன் சொல்றான், அவங்க தேவன் வந்துட்டாரு, அந்த சாட்சி பெட்டி வந்துருச்சு. வந்ததுன்னா அவங்க நடுக்கத்தில் ஓடினாங்க, பயந்தாங்க. ஏன்னா தேவ பிரசனம் எதிரிக்கு பயத்தை கூட்டது. நான் சொல்றேன், கருத்துடைய பிரசனம் உள்ளுக்கு இருந்தது, எதிரி நடுங்குவான், எதிரி நடுங்குவான். நீங்க ஒரு கவலைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு ஏன் தேவப்படை கவலைப்படுறாங்க? சரி, எடுத்ததுக்கெல்லாம் கவலை, எடுத்ததுக்கெல்லாம் பயம், எடுத்ததுக்கெல்லாம் ஏதாச்சு இதாச்சு அதாச்சு இதாச்சு. நீ எதுக்கு கவலைப்படாத, பயப்பட. அவர் உள்ளுக்கு இருந்தால் உனக்கு பயம் தேவை. ஆனா அந்த பிரசனம் தங்கும்போது எப்போதும் இருக்கணும். நீ சும்மா ஆராதனைக்கு வரைக்கும் வெளியில மேற்பூசலா தொட்டுட்டு போது அது ஆண்டவர் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவர் வெளியில உன்னை தொட்டுட்டு போக விரும்பல, உள்ளுக்கு வர விரும்புறார்.
அப்ப உள்ளுக்கு வரணும்னா பைபிள்ல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் போட்டிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, ஏன் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். அவர் வேதவசனம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலிபீடத்தை, இந்த பலிபீடம், இந்த இருதயம் தான் தேவனுக்கு உரிய பலிபீடம். அதனாலதான் தேவன் இருதயத்தை பற்றி பேசுறார். உங்கள் மனசு, இருதயத்தை பம்ப் பண்ணுங்க, ரத்தத்தை பம்ப் பண்றது, அந்த ஹார்ட். நமக்கு உள்ளான மனுஷன் ஒண்ணு இருக்குது, இன்னும் ஆவி மனிதன். இத தமிழ்ல மனசு என்கிறோம், இதயம் என்கிறோம், எண்ணங்கள் என்கிறோம், வெவ்வேறு வார்த்தைகள். ஆனா ஒண்ணுதான், சரிங்களா? நம்மளோட உள் மனசு. ஏன்னா அந்த உள் மனசுல தான் தேவன் தங்க. அல்லையா? எப்போவாது நீங்க உங்க மனசோடு பேசிருக்கீங்களா? எங்க மனசு இல்லையா? அதுதான் கேட்கிறேன். மனசோடு பேசிருக்கீங்களா? பேசியிருக்கிறோம். என்னன்னா பேசிருக்கீங்க? பாஸ்டர், அந்த கன்றாவியன் சொல்றீங்க. மனசுல பேசிருக்கீங்களா இல்லையா? அவங்களை பத்தி, இவங்களை பத்தி, அது நான் அப்படி விழுங்கிட்டு வந்திருக்கு, அது நான் அப்படி பூசிக்கிட்டு வந்திருக்குது, இவரு அப்படி இருக்காரு. வெளியில சொல்லல, மனசுல பேசியிருக்கா இல்லையா? சொல்லுங்களா? மனசுல பேசியிருக்கா. உன்னை பத்தி நீ மனசுல பேசியிருக்கா இல்லையா? சொல்லுங்களா? பேசியிருக்கிறோம். உங்களை பத்தி உங்க மனசுல பேசும்போது யார்கிட்ட பேசுறீங்க? மனசோட பேசுறோம். உங்களை பத்தி உங்க மனசோட பேசுறீங்க, அது யாரோட பேசுறீங்க? அதான் கேட்டேன், பேசிருக்கீங்களா? அது யாரோட பேசிருக்கீங்க? நீங்க வேறு, உங்க மனசு வேறா? அப்ப நீங்களும் மனசு ஒண்ணு, நீங்களும் உங்க மனசும் ஒண்ணு. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உங்க மனசு எங்க இருக்கு? ரெண்டும் ஒரே இருக்கு. ரெண்டும் ஒரே இடத்துல. நீங்களும் உங்க மனசும் ஒண்ணு, சரிங்களா? அப்போ ஆண்டவர் எங்க தங்குறாரு? உங்களுடைய, உங்க மனசு எங்க இருக்கோ அங்கதான் தங்குறாரு. உங்க இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க பொக்கிஷம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவன் தங்குகிற இடம் உங்க மனசு. எப்போது உங்க மனசே இது செய்யாத, வேண்டாம் வேண்டாம், தவறு சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா? முட்டா குருடியா நீ முதல்ல செய்ய சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. கூறு கேட்டாங்க, நீ அந்த மாதிரிலாம் செய்யற சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. திட்டியிருக்கா? திட்டிருக்கு. முட்டா 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 மக்கு 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 சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. அதுதான் உங்க மனசு. அது பேசும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலிபீடு பேச, ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது பேசும். அல்லேலூயா. அது தேவனே பாருங்கள் சொல்ற. அதான் ஆண்டவர் சொல்றார், முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு என்னை அன்பு கூறு. சரிங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் உள்ளுக்கு அவரை கூப்பிட்டா அவர் பேசுவார். உன்னோட மனசு பேசும். சங்கீதக்காரர் சொல்லுகிற, ஆண்டவரே இரவு முழுவதும் என்னுடைய படுக்கையில் உம்மோடு பேசிக்கொண்டு என் மனசு மூணு பேசுகிறது. அவருக்கு தெரியும். அதன்னு சொல்றாங்க, ஆண்டவரே நான் உறங்கினாலும் என்னுடைய இறுதியம் என்கிற பலிபீடத்திலிருந்து உமக்கு பலியில் போயிட்டு இருக்காண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்கள் போயிட்டு உம்மோடு நான் பேசுறேன். கவனிங்க, தேவன் உள்ளுக்கு தங்க வந்துட்டா அதை உணர்ந்துட்டீங்கன்னா அவரோடு பேசுறதை நிறுத்தவே மாட்டீங்க. இங்க போனா அவரோட பேசுவீங்க, அங்க இருந்தாலும் அவரோட பேசுவீங்க, தனியா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இன்பமா இருக்கிறது. அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க சொல்றது அவங்க சொல்றது இவங்க இதுக்கெல்லாம் சேட்டை பண்ண மாட்டீங்க. தூக்கி போடு நாட்டம். சரிங்களா? நீ அதெல்லாம் தூக்கி போடு. யாராவது நாத்தம் உள்ளதை எதாவது சோப்பு வைப்பீங்களா?
அப்ப ஒருத்தவங்க கெட்டதா பேசுனா அதையும் பிடிச்சிக்கிறீங்க. அதை பிடிச்சிக்கிறதுனால நீ நான் இருக்கிற கேட்டதா அவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க, அப்படி இப்படி சொல்லிவிட்டாங்க, இப்படி செஞ்சு விட்டாங்க, அப்படி சொல்லிவிட்டாங்க, சொல்லி சொல்லி நீயே நான் இருக்கிறேன். ஹலோ, அது புத்திசாலித்தனமா புத்தி கெட்டத்தனமா? சொல்லுங்களேன். அப்ப நீங்க புத்திசாலியா அறிவு கெட்டவங்களா? சொல்லுங்களா. அறிவு உள்ளவங்களா அறிவு கெட்டவங்களா? தேவனோடு இன்னொன்று, இப்ப தேவன் இறுதித்தல் தங்குறான். இங்கதான் பலிபீடம். இந்த பலிபீடத்தை பத்தி தான் நம்ம போதிக்கிறோம். ஜெபபீடம். இதை சரிப்படுத்தணும். உங்க ஆல்டரை அது எவ்வளவு பலமா இருக்கோ, எவ்வளவு தூய்மையா இருக்கோ, அவ்வளவு பலமாக தேவன் வர முடியும். அவ்வளவு பலமாக தேவன் வந்து தங்க முடியும். சரிங்களா? அதனால வேதவசனம் சொல்லுகிறது. இங்க நான் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாங்க? பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யுங்க? உங்க சரீரத்தை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுங்க. அதாவது இந்த சரீரத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பலியா இருக்கட்டும். அந்த பலி என்பது சரணடைவது, சரண்டர். அந்த பலி என்பது ஒப்பு கொடுப்பது. அந்த பலி என்பது கீழ்ப்படிவது. அந்த பலி என்பது தேவனுக்கு பிரியமாய் நடப்பது. அவருக்கு பிரியமான பலிகள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் எப்படி கிடைக்கிறது? ஆண்டவரே ஒரு பிரியம் என்ன? அவரோட வார்த்தை வாசித்தாதான் அவருக்கு பிரியமானது தெரியும். அதான் அந்த சொல்ற, இந்த வசனத்தை கை கொள்ளுங்க. நீங்க வாசித்தாதான் கை கொள்ள முடியும். எதுக்காக நான் வாசிக்கணும்? இது கிறிஸ்துவ கடமையா வாசிப்பது? அது அத்தியாவசியமா? பைபிள் வாசிப்பது ஒரு கடமையா அல்லது அது தேவையா? தேவை. நீங்க சாப்பிடுவது கடமையா தேவையா? நீங்க எதுக்கு சாப்பிடுறீங்க? யாராவது கடமைக்கு சாப்பிடுறீங்களா? என்னங்க செய்யறது? தின்னணும், தலையெழுத்து, காலையில வந்துருச்சா அதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பசி ஆரம்பமா, அது ஒரு தலைவலியா? தின்னு முடிச்சுப்போ மத்தியானம் அங்கேயும் சாப்பிடுங்க, அது தலைவலி. யாராவது அப்படி சலிச்சுட்டு சாப்பிட்டீங்க? சொல்லுங்க. வெச்சாக்க பானையை மொழியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம கடமைக்காக சாப்பிடுறது இல்ல, தேவைக்காக. ஆண்டவரோட வசனத்தை வாசிப்பது கடமைக்காக இல்ல, தேவைக்காக. அது உனக்கு தேவை. ஏன்னா நான் வாசித்தாதான் அவருக்கு பிரியமானது எனக்கு தெரியும். அவர் பிரியமானதுன்னு தெரிஞ்சிட்டா நான் அதை என்ன செய்வேன்? நான் செய்வேன். நான் செஞ்ச நான் வாழ்வேன். நான் அந்த மாதிரி வாழ்ந்தா என் தேவன் அவரோட பிரசன்னம் பலமாக எனக்குள்ளார தங்கி இருக்கும். இந்த நிலை நீங்க இதை சீரியஸா செய்யுங்க. நான் கேரண்டி பண்ணுறேன், தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல இருந்தாலும் அந்த பிரசன்னம் ஒரு ஆகிவிட்டு இருக்கும். இன்னொன்னு, அந்த பிரசன்னம் பைபிள்ல வாசிக்கிறாங்க. ஒரு தடவை இந்த பெலிஸ்தியர்கள் இந்த சாட்சி பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சவுலுடைய நாட்கள்ல சாட்சி பெட்டி பெலிஸ்தியர் கையில போச்சு. அவன் கையில போனதையும் சரிங்களா, அவன் வணங்குகிற தாகும் கடவுளுக்கும் இந்த தேவனுக்கும் சண்டை. அந்த தாகம் கீழே விழுந்து ஆண்டவர் உள்ள அடிச்சு போட்ட இவங்க பயந்துட்டாங்க. ரெண்டாவது அவனுக்கு எல்லாத்துக்கும் மூல வியாதி இருந்துச்சு. அவன் நடக்க முடியாம தெரிஞ்சுருக்கான். எல்லாத்துக்கும் மூலம் சரிங்களா, வேதனைப்படுகிறான். அப்போ பார்த்து கொஞ்சம் இந்த சாட்சி பெட்டினாலதான் அப்படின்னு. அப்போ இந்த சாட்சி பெட்டி என்ன செஞ்சு அவன் கொண்டு வந்து மாட்டுல இருந்து ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு வீட்டுல இருந்தது. அந்த வீட்டுல இருந்த நாட்கள்ல ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சார். அந்த தேவ பிரசன்னம் அந்த வீட்டுல இருந்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த தேவ பிரசன்னம் உங்க உள்ளார தங்கி இருக்கும் போது உங்க வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும்.